செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாருன்னா நம்மளுடைய அரசாங்கம், இந்தியன் ஆர்மி இருக்கு இல்லையா, ஆர்மியில் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது தொடர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் சொல்கிறேன். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெய்லி இந்த மாதிரி 3 வீடியோஸ் எங்கெல்லாம் வேலை இருக்கோ அதை கொண்டு வந்து போடுறது என்னோடய வேலை. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அன்மேரிட் மேல், அதாவது கல்யாணம் ஆகாத ஆண்களை வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு வேலை வாய்ப்பு என்ன ரோலுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு நிமிஷம், ஏஜ் லிமிட் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. 20லேருந்து 27 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருந்துருக்காங்க. அது போக என்ன ரோலுக்கு அப்படின்றத அவங்க தெளிவாகவே இங்கே கொடுத்துருக்காங்க. கோர்ஸ் மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. ப்ரீ கமிஷனிங் ட்ரைனிங் அகாடமி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. PCTA அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது டிகிரி வேணும் உங்களுக்கு, ஓகேங்களா? டிகிரியும் வேணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2.4 கிலோமீட்டர் ரன்னு, புஷ்அப்பு, புல்லப்பு, சிட்டப்பு, ஸ்குவாட்ஸு, லஞ்சஸு, ஸ்விம்மிங், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, இல்லை ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் படிச்சிருந்துருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எல்லா இயர் மக்களுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபைனல் செமஸ்டரில் நீங்கள் எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வேகன்சி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சிவிலில் 75 வேகன்சிஸ் இருக்குங்க. அந்த இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் சிவில் இன்ஜினியரிங், சிவில் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் அண்ட் பிளானிங், சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங், சிவில் டெக்னாலஜி, கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங்கு, டெக்னாலஜி, ஆர்கிடெக்ட் இன்ஜினியரிங், பில்டிங் இன்ஜினியரிங், அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் 75 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ பேசிக்காக கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், 3D அனிமேஷன் அண்ட் கிராஃபிக்ஸு, அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அண்ட் அப்ளிகேஷன், நெட்வொர்க்கிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டிங்கு, மல்டிமீடியா, சாஃப்ட்வேர், இது எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக நீங்கள் எலக்ட்ரானிக்ஸு, மேக்ஸு, நானோ சயின்ஸு, அப்ளைட் மேக்ஸு, சைபர் செக்யூரிட்டி, AI, அப்புறம் மிஷின் லேர்னிங்கு, சைபர் செக்யூரிட்டி, IoT, டேட்டா சயின்ஸு, மெஷின் லேர்னிங்கு, இது எல்லாமே நீங்கள் படித்திருந்தாலும் அப்ளை பண்ணலாம்ன்றாங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலாம். ECE, இன்ஸ்ட்ருமெண்டேஷனு, அட்வான்ஸ்டு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனு, இது எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட 350 வேகன்சிஸ், மைனிங்கு, டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், இது எல்லாமே 350 வேகன்சிஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். செலெக்ஷன் டென்டேட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன் எப்படி சூஸ் பண்ணுறதோ அப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அது போக மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஒரு ட்ரைனிங் பீரியட் இருக்கும். 49 வாரத்துக்கு உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ட்ரைனிங்க்கு ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு 16,260 ரூபா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருந்துருக்காங்க. ரேங்க் என்ன, இதுக்கு சம்பளம் என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. லெஃப்டினன்ட்டு, கேப்டனு, மேஜர், லெஃப்டினன்ட் கேர்லனு, பிரிகேடியர், மேஜர் ஜென்ரல், லெஃப்டினன்ட் ஜென்ரல், அதுக்கப்புறம் ஆர்மி லெஃப்டினன்ட்டு, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. 2,50,000 ரூபா வரைக்கும் சம்பளம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்டைஃபண்டும் இருக்கும். 56,100 ரூபா உங்களுக்கு ஸ்டைஃபண்டும் இருக்கும். டியர்னஸ் அலவன்ஸும் இருக்கும். எல்லா அலவன்ஸஸும் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். மறக்காமல் பாருங்கள், பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். நன்றி மக்களே.